Thank you all for coming to our session again. So happy to meet you all. ஸோ இது அகெயின் நம்ம போட்ட செஷன் எல்லாத்தோடைய லிங்க்கும் இந்த செஷனில் பார்க்கலாம். ஸோ நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், பட் ஐ வில் ஜஸ்ட் டெல் தி நேம் ஆஃப் தட் ப்ரீவியஸ் செஷன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக அதை பற்றி தெரியணும்னா ப்ளீஸ் கோ அண்ட் ரீவிசிட் தட் வீடியோ அகெயின் ஸோ தட் யூ வில் கெட் சம் ஐடியா. ஸோ இதனால் அது எப்படி லிங்க் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ today's session is about parenting, so how to talk to your kids. So இது வந்து 100% 2 to 7 ஏஜ் ப்ராக்கெட்டில் பொருந்தும். ஸ்டில் மற்ற கிட்ஸ் 7+ கூட வந்து we can relate ourselves, அதுவும் பொருந்தும். பட் அப்படியே அப்ரோப்ரியேட்டாக பொருந்துமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பட் ஏஜ் 2 to 7 வந்து it will make sense. So here the reference மூணு பேர் போட்டிருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அருள் சரவணன், மை வில் பி ஷுர் இஸ் கிட்ஸ் சைக்காலஜிஸ்ட். ஒரு 9 months-ஆக நான் வந்து அவர்கிட்ட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாட் எவர் ஐ லேர்ன்ட் அபவுட் பேரண்டிங் இஸ் அவர்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி படி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், அப்பா அம்மா என்ன பேரண்டிங் பண்ணாங்க, இல்லை படம் பார்த்துருக்கிறது, இல்லைனா வந்து நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி ஒரு குட் ப்ராக்டிசஸ் எடுத்து இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரைமில் இருந்தேன் ஃபார் 2 years. அதுக்கப்புறம் அருள் சரவணன் சோரோட அசோசியேஷன் கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நிறைய ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான ஒரு நியூஆன்சஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டேன், விச் இஸ் மேக்கிங் அப்சல்யூட்லி சென்ஸ். ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அகெயின் Jonah Faber and Julie King they are the author of How to Talk to Your Kids. ஸோ அது நம்மளோட தமிழ் பேரண்ட்ஸ்க்கு எப்படி பொருந்துன்றதை வந்து நம்ம ஸ்டைலில் ஆப்வியஸாக வந்து அது வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுன்றத ஒரு ஜஸ்ட் அ ட்ரை. ஸோ ஸ்டார்ட் திஸ் வித் டிஸ்க்ளைமர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் கிட்ஸ் ஆர் யூனிக். ஸோ இது வந்து நம்ம மனசில் வந்து எப்பயும் ஒரு டேட்டூ மாதிரி வந்து ஏற்றிக்கணும். ஸோ என் பையன் உங்கள் பையன் மாதிரி இருக்க மாட்டான், அதே மாதிரி உங்கள் பொண்ணு வந்து என் பையன் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஆல் கிட்ஸ் ஆர் யூனிக் அண்ட் தே ஆர் வயர்ட் அக்கார்டிங்லி. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இவன் நடக்கிறானே என் பையன் நடக்கலையே, இவன் படிக்கிறானே படிக்கலையே, அந்த மாதிரி ஒரு 1-to-1 கம்பேரிசன் போட்டால் அது வந்து இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பேரண்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் we need to understand and accept first. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கணும். And then the tips presented here may or may not work. Again, all kids are unique. So we as a parent should change first. அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணி இந்த 2 இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஆல் கிட்ஸ் ஆர் யூனிக். அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிட்ஸ் மேலே வச்சா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு கிட்ஸோட ரியல் பொட்டன்ஷியலே பார்க்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் வி வில் கம்பேர் அவர் செல்வ்ஸ் ஆர் கம்பேர் வித் அதர் கிட்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் மோட்லேயே தான் இருப்போம். பிகாஸ் சைக்காலஜி லெவலில் பார்த்தீங்கன்னா வி ஆல்வேஸ் வாண்ட் தி பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம கீழே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே இருக்கும். ஸோ விச் வி நீட் டு அக்செப்ட் தட் ஃபேக்ட் அண்ட் தென் வி நீட் டு ப்ரொசீட் ஃபர்தர். அப்போ தான் வந்து நம்ம பையன் யார், நம்ம பொண்ணு யாருன்றதே நம்மளால் வந்து பார்க்க முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். And the brain development of the kids will complete around age 18. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒரு 30 minutes முன்னாடி ஒரு வீடியோ அனுப்பிச்சேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட திங்கிங் பார்ட் ஆஃப் அந்த 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 பிரெயின். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்ற பார்ட்டு தான் வந்து ரேஷ்னல் திங்கிங் பண்ணுற ஒரு விஷயம், அதுதான் பண்ணுது. ஸோ அது வந்து 18+ தான் வந்து முழுமை அடையும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 18+ தான் வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறதோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதோ, இந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், ஒரு லைஃப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18+ தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அண்டர் பேரண்டல் கைடன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சட்டம் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ சயின்ஸ் தான். ஸோ அது இல்லாமல் இப்போ 2 to 7 நான் ப்ராக்கெட் சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்கிறத செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறதோ, இல்லைனா வந்து வேறு எதனா வந்து நான் சொல்கிறத அவன் படிக்க மாட்டான்னு சொல்லி டியூஷன் அனுப்பி அவனை வந்து கஷ்டப்படுத்துறதோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதை தான் நான் வந்து 3வது பாயிண்டில் சொன்னேன். அண்ட் வி ஆர் டீலிங் வித் த கிட்ஸ், ஸோ செட் த எக்ஸ்பெக்டேஷன் அக்கார்டிங்லி. ஸோ விச் ஆல்ரெடி டோல்ட். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டுமே தான் நம்மளோட டிசிஷன் இருக்கும். நம்ம வந்து எதிராளியோட பெர்ஸ்பெக்டிவ் என்றைக்குமே நம்ம பார்க்க மாட்டோம். பி இட் அ கிட் ஆர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் பேரண்ட்ஸ், இட் டசன்ட் மேட்டர் ஹூ இஸ் இட். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் நம்மளோட கன்சிடரேஷனில் வச்சு இஃப் வி டேக் த டிசிஷன்
it would be good. அதுதான் நம்ம வந்து திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோலியே நம்ம பார்த்தோம். ஸோ that is the one connection I am making, and let's go further. So normal behavior, இப்போ ஒரு சினாரியோ ஒன்று நான் சொல்கிறேன், ஸோ தட் you understand what is our normal behavior. இதுதான் நம்ம ப்ரிடாமினண்ட்டாக 90% of people will do. ஸோ 5:45 வர சொன்னேன், பட் 6 o'clock பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க 5:45 வந்தாங்க, 5:50 வந்தாங்க, 6 o'clock ஒருத்தங்க வந்தாங்க. ஸோ why late? ஸோ நான் ஒரு டைம் சொன்னேன், பட் யூ ஆர் நாட் கீப்பிங் அப். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஒரு 10 days இல்லை ஒரு 2 weeks முன்னாடியே சொல்லியாச்சு. But people are not sticking to that time. So as a parent, if you are not sticking to the time, how can you expect your kids to keep up the punctuality? So role model parenting nuvaanga. So appo neengale வந்து ஒரு விஷயத்தை பண்ணலனா, how do you deserve to expect something out of the kids? So இது ஒரு கேள்வியா கேட்கிறேன் நான். Why late? So அப்போ parentingல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ எப்போனா வந்துக்கலாம், யூடியூப் லிங்க் கொடுப்பாரு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதனா ஒரு யோசனையில் இருக்கீங்களா? இல்லை விச் இஸ் இம்பார்ட்டன்ட், பேரண்டிங்கை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ இதெல்லாம் எனக்கு கேட்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இதை விட இம்பார்ட்டண்டான ஒரு டாஸ்க் இருக்கா அப்படின்ட்டு. பட் நீங்களாச்சும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூ மேட் இட். மெனி டிடன்ட் பாதர் டு டர்ன் அப் இட் ஆல். எவ்வளோ நம்ம கொடுத்தாலும், எத்தனை ஒரு வார்னிங் கொடுத்தாலும், எத்தனை ஒரு ரியாலிட்டி ஃபேக்ட்ஸ் கொடுத்தாலும், ரிமைண்டர் கொடுத்தாலும், அவங்களாம் வந்து வர்றதா வந்து சாத்தியமே கிடையாது. they just be there in the group and they don't bother at all. So these are the normal behavior. கிட்ட இப்படி கேட்டேன், இப்படி இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, உங்களோட சைக்கலாஜிக்கல் லெவலில் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க? பாசிட்டிவாக நினைப்பீங்களா இல்லை நெகட்டிவாக நினைப்பீங்களா? இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஹேவியரில் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களா? இல்லைனா இவன் என்ன இப்படி சொல்கிறான், இவன் என்ன பெரிய ஆளா, இவன் நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு இங்கே வந்தால் இவன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறான்னு நினைப்பீங்களா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரை வந்து இன்டியூஸ் பண்ணுமா, இல்லைனா வந்து உங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் இன்டியூஸ் பண்ணுமா? ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த, ஐ செட் இட்ஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவை வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை கேட்டேன்னா, இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஒர்க். வரவங்களும் வராமல் தான் போவாங்க. ஸோ வரலை அப்படின்னா அவங்களுக்கு 1008 வேலை இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இதே ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பாசிட்டிவ் பிஹேவியரில் பார்க்கலாமா? ஸோ glad that you all made it. So I know that ஒருத்தருக்கும் ப்ரையாரிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் திஸ் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேரண்டிங். எவ்வளோ வந்து பசங்களை வளர்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்கன்றது இதை வச்சே நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி கிளாட் தட் யூ ஆல் மேட் இட். அண்ட் பட் சில பேரால் வர முடியல, அவங்களுக்கு நிறைய ப்ரையாரிட்டி இருக்கலாம். சில பேர் எனக்கு பிங்கும் பண்ணாங்க, அது மாதிரி வந்து ரொம்ப ஏர்லியாக இருக்குது, இல்லை எனக்கு வெளியே வேலை இருக்குது, ஸோ தட் எனக்கு லிங்க் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்புவேன். ஸோ இதே மாதிரி உங்களோட நெய்பர்ஸ் யாருன்னா வந்து இது மூலயமா உங்களுக்கு இது ஒர்த்தான்னு ஃபீல் பண்ணி உங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணால் இன்னும் பயனடைவாங்கன்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் டூ ஷேர் அவர் யூடியூப் லிங்க். அண்ட் ஹாப்பி பேரண்டிங். அதே மெசேஜ் தான், திஸ் இஸ் த பாசிட்டிவ் பிஹேவியர். அண்ட் ஒரு 10 செகண்ட் முன்னாடி பார்த்தது வந்து நார்மல் பிஹேவியர். ஸோ அதே கண்டென்ட் தான், அதே இன்டென்ட் தான், ஆனால் நான் வேர்ட்ஸ் மட்டும் தான் மாற்றினேன், பாசிட்டிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அதே மீன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போது ஒரு ரிப்ளை கொடுக்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ இது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். அப்போ பாசிட்டிவ் பிஹேவியர்னா என்னன்ற டெஃபினேஷன் கொடுக்காம, ஜஸ்ட் அ சினாரியோ தட் ஐ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணதுக்கு. ஸோ ஆக்சுவலாக ஸ்மைல், அந்த கோவம் போய் இப்போ வந்து ஒரு மலர்ச்சி உண்டாயிருக்கும். ஸோ இதே விஷயத்த நம்ம கிட்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தையே நம்ம வந்து கிட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்துலையுமே பண்ணியிருக்கோம். சாப்பிட்லையா, ஏன் மார்க் கிடைக்கல, ஏன் படிக்க மாட்ற, ஏன் வந்து இந்த சாப்பிட மாட்ற, உனக்காக தானே நான் செஞ்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு தெரியுமா, இப்படி சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுறியே, அவனை போட்டு பனிஷ் பண்ணுறது, அதை போட்டு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நமக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ என்ன. எதனா ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டா அது வந்து காஸ்ட்லியான பொருள், எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினு தெரியுமா, எவ்வளோ க்யூவில் போய் நின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட போய் வந்து சண்டை போடுறது. இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரை விட்டுட்டு ஒரு நார்மல் பிஹேவியரில் போயிட்டு நம்ம சொல்கிறது. ஆஸ் அ அடல்ட், ஒரு அடல்ட் கிட்ட பேசும்போதே ஒரு அந்த 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 ஃபர்ஸ்ட் ஸ்லைடை பார்க்கும்போது அப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு கோவம் வருது, ஒரு ஏட்ரட் வருது. ஆஸ் அ அடல்ட்டே நம்ம வந்து புரிஞ்சிக்கல. ஒரு 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணும்போது ஒரு கிட் எப்படி புரிஞ்சிக்கும்? அப்போ நம்ம கிட்ஸ் கிட்ட பேசும்போது எப்படி பாசிட்டிவ் பிஹேவியரோட பேசணும்,
அப்படின்றது தான் இந்த ஸ்லைடோட ஒரு இன்டென்ஷன். ஸோ அதே மாதிரி ஒரு சினாரியோ வச்சு பார்ப்போம். பட் திஸ் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் ஆல் அதர் சினாரியோஸ். பட் நம்மளோட குரூப்பில் ஒரு ஃபார்ம் அனுப்பும் போது ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் டோல் தட் ஷீ இஸ் ஹேவிங் சம் டிஃபிகல்ட்டி வித் த ஃபுட். ஸோ அதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம் வித் அ பாசிட்டிவ் பிஹேவியர் அப்படின்றத வந்து just a try. So we have 4 tips here. So first one is with words. So ஒரு பசங்க வந்து ஒரு காய்கறி சாப்பிடல அப்படின்னா வந்துட்டு இது எவ்வளோ சத்தான பொருள் தெரியுமா, இதை சாப்பிட்டா வந்து அப்படி ஸ்ட்ரென்த் வரும், இது வந்து விட்டமின் இருக்கு, மினரல் இருக்கு அப்படின்னு லெக்சர் அடிக்காம, ஏன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு புரிய போகிறது இல்லை. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்றது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது புரிய போகிறது இல்லை. அது எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் அவங்க புரிய போகிறது இல்லை. ஸோ புரிய போகிறது இல்லைன்ற ஒரு அந்த விஷயத்தையே நம்ம புரிஞ்சிக்காம லெக்சர் அடிக்கும் போது அவங்களுக்கும் சாப்பிட போறது இல்லை, நம்மளுக்கும் கோவம் வரப்போகுது. அதனால வந்து வாக்குவாதம் வந்து பனிஷ்மெண்ட் போய் கடைசியில் எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம வந்து we are dealing with the kids, we are dealing with the undeveloped brain creature. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணும் போது அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா வித் த வேர்ட்ஸ். ஓகே, உனக்கு வந்து இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் பிடிக்கல போல இருக்கு, ஸோ அப்போது யூ ஆர் இன் த மூட் ஃபார் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பசங்களாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லை வேணான்னு சொன்னும் போது நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டும் போது தான் ஓடுவாங்க, குடிப்பாங்க, அப்படி மறைப்பாங்க, எல்லா விதமான சேஷ்டையும் அப்போ தான் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க வேணான்னு சொல்கிறத நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். அப்போது இந்த மாதிரி வித் வேர்ட்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட் அக்செப்டிங் தர் எமோஷன், அவங்க பிடிக்கலன்றத, சே உனக்கு பிடிக்கலையா பாப்பா, இப்போ இது ரொம்ப காரமாக இருக்குல்ல, இது ரொம்ப கசப்பாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது they will stop there and then they will tell அப்பா நம்மளோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ நம்ம வந்து வாயை திறந்து பேசலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படா வாயை திறப்பான், எப்படா நம்ம வந்து ஸ்பூனை வச்சு சொருவலாம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ வந்து அவங்க எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஓகே ஆமாம் எனக்கு ரொம்ப காரமாக இருக்குமா, எனக்கு ரொம்ப காரமாக இருக்குப்பா, அப்போ தான் அவங்க வந்து நின்று பேசுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பண்ணலாம். ஓகே அப்போ வந்து உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அப்பா வந்து எழுதிக்கிறேன், அம்மா வந்து எழுதிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும் போது வெண்டைக்காக்கு ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும், அவங்க வாயாலேருந்தே கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த வெண்டைக்காக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எழுதிக்கலாம். ஓகே கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமேட்டு சிப்ஸு, அப்பளம், அந்த மாதிரி ஒரு எந்த ஆல்ரெடி அவங்க என்ன மைண்டில் இருக்கோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க வெறும் வந்து ஸ்நாக்ஸாக சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும். அப்போ வந்து பையனுக்கு வந்து சுத்தமாக வந்து வெஜிடபிள்ஸே பிடிக்கல, அவன் மைண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான். அப்போ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் ஆச்சு, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, யார் தராங்க அப்படின்ற ஒரு ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு யூஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க வெண்டைக்காக்கு பதில் வேறு எதனா வெஜிடபிள்ஸ் தராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தை பார்க்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மினரல்ஸ் என்ன, விட்டமின்ஸ் என்னன்னு பாருங்கள். சப்போஸ் அவன் பால் குடிக்கல அப்படின்னா பால் பின்னாடி கால்சியம் இருக்குது, அப்போ வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் கால்சியம், அது அவனுக்கு பிடிச்சிருக்கா, அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டு போங்க. பாலே தான் நான் குடிப்பேன், பாலில் தான் சத்து இருக்குது, பால்னால தான் போன் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு மித்திலேயே நம்ம வந்து வாழ்கிறனால தான் பால் பிடிக்கலனாலும் அவங்களோட அகெயின்ஸ்ட், அவங்களோட எமோஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து திணிக்கிறனால தான் வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரே அங்கே உருவாக மாட்டுது. ரைட், நெக்ஸ்ட் வந்து ஆர்ட். ஸோ ஆர்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிஒன்ஸ் எமோஷன்ஸ் ஆர் வாட் எவர் ஹேப்பனிங் த்ரூ தர் பிரெயின், பி இட் கிட்ஸ் ஆர் அடல்ட். ஸோ ஒரு ஆர்ட் மூலயமா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்றத ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து we can understand through art. There is art therapy also there. ஸோ நீங்கள் வந்து நம்ம வரைஞ்சி காட்டலாம். ஓகே உனக்கு வெண்டைக்காய் பிடிக்கலையா, அப்போ வந்து அப்பா வந்து உனக்கு வந்து கத்திரிக்காய் தட்டுமா அப்படின்னு சும்மா அப்படியே வரைஞ்சி ஒரு பிளேஃபுல்லாக ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி காட்டலாம். இல்லைன்னா வந்து அவங்ககிட்டயே கொடுத்து உனக்கு என்ன வேணும், அப்போ வெண்டைக்காய் உனக்கு எவ்வளோ தூரம் தான் பிடிக்கல அடிச்சுன்னா அப்போ வெண்டைக்காய் வந்து அவங்க பிடிக்கலன்றத வந்து அப்படி குத்தி காமிப்பாங்க, கிறுக்கி காமிப்பாங்க. ஸோ தட் யூ கேன் சென்ஸ் தி அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பிடிக்கல அப்படின்றதே அவங்க வந்து வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. 2 to 7 வந்து ஒரு வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. அதுதான் ப்ராப்ளமே இங்கே. இந்த கிட்ஸோட நம்ம வந்து பேசி, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத வேர்ட்ஸ் மூலியமா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆஸ் அ அடல்ட். பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப காலமாக வந்து வாய் வழியாக தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால as a psychological level we expect them to express those emotions through words.
பேசுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து முரடு பிடிக்கிறாங்கல்ல, அதுவே வந்து அவங்களோட எமோஷன்ஸை எமோட் பண்ணுறாங்கன்றதே நம்மளுக்கு புரியாது. ஸோ கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட்டராக இருந்து ஓகே இது பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு பதில் நீங்கள் பேசணும். நீங்கள் அவங்களுக்கு பதில் நீங்கள் ரைட் பண்ணணும். அவங்களுக்கு பதில் நீங்கள் வந்து ஆர்ட்டில் காட்டணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டூலாக வந்து ஃபேண்டசி. அப்போ வந்து விஷ் வி ஹேவ் 100 சிப்ஸ் பேக்கெட்ஸ்னு ஒன்று. இப்போ 100 சிப்ஸ் பேக்கெட்ஸ் தான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபேண்டசிக்குள்ள போகும்போது அங்கே ஒரு பிளேஃபுல்னஸ் உண்டாக்கும். அந்த ஏட்ரட்னஸ்லாம் போய் அங்கே வந்து ஒரு ஜாலி மூடு ஒன்று கிரியேட் ஆகி மே ஈட் வெண்டக்கா ஃபார் நவ். இன்னையோட ஃபுட் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஓகே நாளைக்கு நான் அப்பா சொன்ன மாதிரி உனக்கு நான் வந்து கத்திரிக்காய் செஞ்சு தரேன் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணதை நீங்கள் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணணும். இந்த ப்ராமிஸ் இல்லை இன்னைக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டா போதுன்றதுக்காக நீங்கள் அடிச்சு விட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு நான் சிப்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ட்டு சிப்ஸ் வாங்கி கொடுக்குறது நம்ம இன்டென்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் அதே மாதிரி வந்து இப்போ சாப்பிட்ணுன்றதுக்காக நான் சிப்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு ராங் ப்ராசஸ் தான். சிப்ஸ் வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டில் அதை நம்ம கொடுக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த இதில் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி அக்னாலஜிங் தி எமோஷன்ஸ். பேக் டு நார்மல் பிஹேவியர். ஸோ அனதர் ஒரு சினாரியோவை பார்ப்போம். ஸோ டைரக்ட் ஆர்டர்ஸ். ஸோ நம்ம பார்த்தது வந்து அக்செப்டிங் த எமோஷன்ஸ், எப்படி வந்து ஒரு எமோஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு டைரக்ட் ஆர்டர்ஸ். ஸோ ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தேன் கேமரா யாரும் ஆன் பண்ணல. ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த கேமரா ஸோ தட் ஐ வாண்ட் டு சி யுவர் ப்ரெசன்ஸ். வெதர் நீங்கள் வந்து முன்னாடி தான் நீங்கள் வந்து பிபிடியை பார்க்குறீங்களா, இல்லைனா சைடில் வேறு எதனா வேலையை பார்க்குறீங்களா, மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்களா. மல்டி டாஸ்கிங் பண்ணால் வந்து எந்த வேலையுமே ஒழுங்காக நடக்காதுன்றதை நம்ம போன செஷன்லேயும் பார்த்தோம், திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோலையும் பார்த்தோம். ஸோ தட் ஐ வாண்ட் டு மேக் ஷோர் தட் யூ ஆல் ஸ்விட்ச் ஆன் த கேமரா அண்ட் ஐ வாண்ட் டு சி ஃபேஸஸ் ஆல் த டைம் till this session completes please. And then ஃபார்ம் அமிச்சேன். I think I got only 5 responses. ஸோ நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 36-37 people இருக்காங்க, பட் only I got 5 responses. I'm very much disappointed with your participation here. Are you that busy? Actually, I didn't fill the form. The form fill பண்ணல. என்னோட எக்ஸ்ட்ராடினரியான கேஸ் இருந்ததனால. Yeah. Understood. I can accept. And then why you are not vocal in the WhatsApp group? Is it lazy or uninterested in parenting? So ஏன்னா நான் மற்ற இது கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், பட் பேரண்டிங்கும் போது வந்து I just wanted direct interaction so that we can learn from each other's wrongs and rights. So இதெல்லாம் வந்து again another scenario which I'm giving a direct order. Switch on the cam. I want to see your face. ஏன் ஃபார்ம் ஃபில் பண்ணல? Are you that busy? இப்படின்னு நான் டைரக்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது ஆஸ் எ அடல்ட்டாகவே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏட்ரட்னஸ் வந்து ஒரு நேச்சுரலாகவே உண்டாகும். இவனா இவன் வந்து நம்மளுக்கு ஆர்டர் தரான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். தட் இஸ் வெரி நேச்சுரல் அண்ட் தட் இஸ் தி வெரி காமன் மென்டாலிட்டி. அது அப்படி தான் நடக்கும். ஸோ டைரக்ட் ஆர்டர்ஸ் என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. பட் நம்ம பசங்கிட்ட எல்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்கோம், இது அடல்ட் கிட்டேயே ஒர்க் அவுட் ஆகாதுன்னா இஸ் இட் கோயிங் டு ஒர்க் வித் அவர் கிட்ஸ் விச் இஸ் அரௌண்ட் 2 to 7? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே வா, இதை பேசு, இதை பண்ணு, இதை டான்ஸ் ஆடு, இதை சாப்பிட்டாதான் உனக்கு உடம்பு நல்லா இருக்கும், ஏன் சாப்பிட மாட்டுற, ஏன் இது இந்த பொம்மை எடுத்து வைக்கல, எழுந்துரு, போய் சுவிட்சு போயிட்டு வா, இந்த 5 நிமிஷத்தில் நீ குளிச்சுட்டு வர. இதெல்லாம் தான் நம்மளோட டோன். இப்படி தான் நம்ம வந்து பசங்கிட்ட பேசுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். எவ்ரிதிங் இஸ் டைரக்ட் ஆர்டர்ஸ். எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டுற, எனக்கு என்ன டைம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு கிட்ஸ் கிட்ட வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு அடல்ட் கிட்ட பேசும்போதே வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுற ஒரு டைரக்ட் ஆர்டர்ஸை நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட, ஒரு 2 வயசு குழந்தைலேருந்து ஒரு 5 வயசு பிஞ்சு கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி அதை வளர்க்குறோம். அப்போது ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டில் அப்போ ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்கிற அந்த ஒரு குழந்தை எப்படி அதை ரியாக்ட் பண்ணும், உள் வாங்கும். டைரக்ட் ஆர்டர்ஸ் ப்ரொவோக்ஸ் ரதர் தென் என்கேஜிங் கோஆப்ரேஷன். ஸோ அது ப்ரொவோக் தான் பண்ணும். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஸோ வித் கிட்ஸ் எப்படி அது வந்து சைக்காலஜிக்கல் லெவலில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரொவோகேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை நீ சாப்பிடல, இது தொட்டன் பாரேன், அது அந்த ஸ்விட்சை கையில் வச்ச இப்படின்னு தான் நம்ம வந்து பேசுவோமே, விச் இஸ் நத்திங் பட் த்ரெட்டனிங். அதை நீ தொட்டினா அடி வாங்குவேன், பிச்சிடுவேன், இப்படின்னு தான் நம்ம வந்து பேசுவோமே.
ஆனால் அவங்களோட கிட்ஸ் டெவலப்மெண்ட், நான் சொன்ன பிரெயின் டெவலப்மெண்ட் இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆன்கோயிங்கில் இருக்குன்னும் போது ஹவு தே பர்சீவ் த த்ரெட், இட் இஸ் நத்திங் பட் அ டேர். ஸோ இஃப் யூ இட் யுவர் சிஸ்டர் ஒன் மோர் டைம் ஐ எம் கோயிங் டு பனிஷ் யூ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கிட்ஸ் எப்படி அதை பர்சீவ் பண்ணுவாங்கன்னா, இட் யுவர் சிஸ்டர் ஒன் மோர் டைம். அவங்க ஃபுல்லாலாம் ஸ்டேட்மெண்ட் புரியாது. அவங்க வந்து அந்த வேர்ட்ஸை அப்படியே பிக் பண்ணி அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அது எப்படி விளையாட்டாக எடுத்துக்கிறாங்களா. நீங்கள் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டோனில் பேசுனா அது வந்து அவங்க விளையாட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை விளையாடுவாங்க. அது வந்து ஒரு ப்ரொவோகேஷன் உண்டாக்கும், அது வந்து ஒரு டேர்னஸ் உண்டாக்கும். ஓகே நான் பண்ணி காட்டுறேன், நீ சொல்லிட்டு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்றது தான் கிட்ஸோட மென்டாலிட்டி. அதை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து டோன்ட் டச் அப்படின்னா அவங்க டச் பண்ணுவாங்க. டோன்ட் த்ரோ த சேண்ட் சொன்னீங்கன்னா அவங்க சேண்டை த்ரோ பண்ணுவாங்க. டோன்ட் பிளே இன் த வாட்டர் அப்படின்னா அப்போ தான் அதிகமாக ப்ளே பண்ணுவாங்க. டோன்ட் ஜம்ப்னு சொன்னீங்கன்னா அவன் 2 ஜம்ப் போட்டு வந்திருப்பான், அதுதான் அவனோட ஐடியா வந்திருக்கும். நீ டோன்ட் ஜம்ப் சொன்னீங்கன்னா இன்னும் ஹைட்லேருந்து குதிப்பான், 10 டைம் குதிப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லா குழந்தைகளும் பண்ணியிருப்பாங்க. நம்ம நிறைய பார்த்து இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்னும் கோவம் வந்து அடிப்போம், நல்லா திட்டுவோம். எல்லாரோட காமன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டுறாங்க, எனக்கு 1008 வேலை இருக்குது, இவனை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது, ஏன் வந்து செஷனுக்கு வரல, என் குழந்தைய பார்த்துக்கணுங்க, அவன் எங்கெங்க உட்கார சொன்னால் உட்கார மாட்டான். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம வந்து அதை நொந்துக்கக்கூடாது. ஸோ டைரக்ட் ஆர்டர்ஸ் நெவர் ஒர்க் அவுட், நாட் ஈவன் வித் த கிட்ஸ், ஆல்சோ வித் அடல்ட்ஸ். அப்போ சொல்றல இப்போ வந்து நீ என்ன சொல்ற அப்படின்னா வந்து லைக் இப்போ நீ ஒன்று பண்ணாத அப்படின்னு சொன்னாதான் குழந்தைங்க பண்ணும் அப்படின்னு சொல்ற. இப்போ நம்ம எல்லாம் வந்து அப்படி மோஸ்டா பண்றது இல்ல. பட் அட் டைம்ஸ் எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, நீ 4 வாட்டி வந்து பொறுமையா நல்ல விதமா இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்ப, ஓகேவா? அதுக்கப்புறமும் குழந்தை கேட்கலனாதான் நம்ம வந்து வி கோ இன்டு தட் ரூட். இது மாதிரி நான் பண்ணாதன்னு சொல்றேன்ல, ஏன் பண்ற, அந்த மாதிரி நம்ம வந்து டைரக்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கறதோ த்ரெட்டோ டேரோ இது எல்லாமே நம்ம கொடுக்கறது வந்து ஆஃப்டர் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் எனக்கு அம்மா சொல்லி குழந்தை கேட்கல அப்படிங்கும் போது தான் பண்ணுவேன். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ண? கரெக்ட். வர ஸ்லைட்ஸ்ல நீங்க பாப்பீங்க. ஸோ தட் இன்னும் டவுட் இருந்ததுன்னா நம்ம செஷன் முடிஞ்சு நம்ம கொஸ்டின் செஷன்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இன்னொரு பேரண்ட் வந்து அதே ஃபார்மில் வந்து அவனை வந்து சொன்னால் கேட்க மாட்டுறாங்க, பார்க்கில் விளையாட விட்டால் வந்து ஏன்டா பார்க்க கூட்டின்னு போன அளவுக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சிடறான் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபார் him this is the scenario for the tip I am giving him. ஸோ காமன் அப்ரோச் எப்படி இருக்கும், ஏய் தூக்கி போடாதடா, அந்த மண்ணை தூக்கி போடாத, கண்ணில் பட்டுடும், அவங்களுக்கு எதனா ஆகிட போகுது, 2 வாட்டி சொல்லுவோம். 3வது வாட்டி ப்ளீஸ் தூக்கி போடாதன்னுவோம். 4வது வாட்டி குமுதா சொன்ன மாதிரி தூக்கி போட்டேன்னா அடிச்சிடுவேன் அப்படின்றத 4வது வாட்டி தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டைரக்ட் ஆர்டர்ஸில் தான் கொடுத்தோம், தூக்கி போடாத அப்படின்னு கெஞ்சி பார்த்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சி பார்த்தோம், 4வது வாட்டி அடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச காமன் அப்ரோச். ஆனால் வேறு என்னென்ன அப்ரோச்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற இத்தனை டிப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா பார்ப்போம். ஸோ பி பிளேஃபுல். டைரக்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் எடுத்துனே கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா அது டேர் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து சாண்டுக்கிட்டே பேசுங்க. ஹாய் சாண்ட், நீங்கள் வந்து கிரவுண்டில் தானே இருக்கணும், நீங்கள் வந்து மேலெலாம் வரவே கூடாது. ஸோ நானும் ஆரோவும் சேர்ந்து அந்த சாண்டெல்லாம் கீழே தள்ளிடலாமா, வாங்க கீழே தள்ளிடலாம், ஒரு சாண்டை கீழே போங்க, மேலேயே வராதிங்க, நானும் உங்களை தூக்கவே மாட்டேன், சாரி, அந்த மாதிரி பி பிளேஃபுல். அண்ட் தென் ஆஃபர் எ சாய்ஸ் டு எ கிட். ஷால் வி பிளே வித் லீவ்ஸ் ஆர் கிராஸ் அப்படின்னு கேளுங்க. உனக்கு தூக்கி போடுற மூடில் இருக்கல, நீ ஜாலியாக இருக்குல்ல, உனக்கு அக்செப்ட் தர் எமோஷன். அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாடி நம்ம சொன்னோம், அக்செப்ட் தர் எமோஷன் ஃபர்ஸ்ட். தூக்கி போடாதன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தூக்கி போடுறது ஜாலியாக இருக்குல்ல, ரொம்ப ஜாலியாக இருக்குதுல்ல அப்படின்னா ஆமான்னுவான். ஆனால் சாண்டு தூக்கி போடக்கூடாதே, அப்போ நம்ம வந்து இலையை தூக்கி போடலாமா, இப்போ நம்ம கிராஸை தூக்கி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா there is a chance that they may come for the throwing leaves. ஆனால் அந்த சாய்ஸு அக்செப்டபுளாக இருக்கணும். நீங்கள் செருப்பு தூக்கி போடலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அக்செப்டபுளாக கிடையாது. ஸோ அந்த சாய்ஸ் நம்ம வந்து தடால்னு வந்து எதனா ஒன்று சொல்கிறதுக்கு பதில் அப்பயும் யோசிச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும். புட் தம் இன் சார்ஜ். அப்போ என்னென்னா, நீ எவ்வளோ பெரிய பையனாயிட்ட, இப்போ போயிட்டு சாண்டு தூக்கி போடலாமா, விளையாடலாமா, அப்போ என்ன சொல்லுவான், அதோ அந்த அண்ணன் தூக்கி போடுறாங்களே. எப்பயுமே வந்து கிட்ஸ் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பண்ணால் அதை அப்படியே காப்பி அடிப்பாங்க. அப்போ அவங்க தூக்கி போடுறாங்களேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம போயிட்டு சொல்லலாமா,
அப்படி திக் போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாமா, வாங்க போகலாம் அப்படின்ட்டு புட் தம் இன் சார்ஜ். ஸோ அப்போ அவங்க என்கேஜ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் தி பிளேஸ் ஆர் சிச்சுவேஷன் ஐ கேன் சென்ஸ் தட் அவங்கள வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கா இல்லையா, நர்ச்சர் பண்ணலாமா, அந்த மாதிரி எல்லாமே எங்கெங்கேயோ உண்டாகும். அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து அப்படியே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாமே ஒரு ப்ராசஸ், இதெல்லாமே ஒரு ப்ராசஸ். கிவ் இன்ஃபோ. சாண்ட் இஸ் நாட் ஃபார் த்ரோயிங், இட் இஸ் ஃபார் டிக்கிங். அப்போ நம்ம மண்ணு நோண்டலாமா, மண்ணில் தான் விளையாடணும்னா தூக்கப்படாதீங்க, வாங்க நோண்டலாம், அதில் வந்து ஒரு கேசல் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. வேற எதனா அந்த மண்ணை வச்சே நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இன்ஃபோவை கொடுத்துட்டு அதில் ஒரு பிளேஃபுல்னஸை கொண்டு வாங்க. சே இட் வித் அ வேர்ட். ஐஸ் தூக்கி போடாத, அந்த கண்ணில் பட்டுச்சுன்னா எரியும் அப்படின்னு நீங்கள் வந்து டைரக்ட் கமெண்ட் கொடுக்கறதுக்கு பதில் சே இட் வித் அ வேர்ட். இட் மே ஒர்க். ஒரு டாய்ஸ் இருக்கு, அதை எடுத்து வெயி, நீ தானே விளையாடின எடுத்து வெயி அப்படின்னு சொல்றதுக்கு பதில் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமே இந்த மாதிரி வந்து ஒரு வேர்டில் சொல்லும் போது நீங்கள் டைரக்ட் கமெண்ட் வந்து டேராக கன்வெர்ட் ஆகாது, அவங்கள வந்து அஃபென்சிவாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஐஸ்ன்னு சொன்னீங்கன்னா வந்து ஓகே ஐயில் பட்டுடும், டாய்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஓகே டாய்ஸ் எடுத்து வச்சிடணும் அப்படின்ற மீனிங் போய் சேரலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. பட் சிட் ஈட் ரீடுன்ற மாதிரி வேர்பு சொல்லாதீங்க. சிட் ஈட் அப்படின்றா யாருக்கு சொல்லலாம்னா வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம வந்து வேர்பை யூஸ் பண்ணலாமே தவிர்த்து குழந்தைங்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உட்காரு, ஓ எந்து வா, குளி, ஓ இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணால் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுவோம். அது வேர்ப்ஸாக இருக்கக்கூடாது, நவுனாக இருக்கணும். ஸோ டிஸ்கிரைப் வாட் யூ சி. அப்படியே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஐ சி அ பாய் இன் மூட் ஆஃப் த்ரோயிங் சாண்ட். நம்மளே சொன்னேன், இந்த சாண்டு போடுறது உனக்கு ஜாலியாக இருக்குல்ல, ஆனால் சாண்டு கீழே தானே இருக்கணும், மேலே போச்சுன்னா வந்து கண்ணில் பட்டுடும்ல அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதை சொல்லணும். டைரக்ட் கமெண்டாக வந்து தூக்கி இவன் இந்த பையன் தூக்கி போட்டான் அப்படின்றது அதையும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அப்படி சொல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க அஃபென்சிவ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தட் வந்து அவங்க மூடு ஸ்பாயில் பண்ணாமையே வந்து யூ கேன் கெட் த ஒர்க் டன். அப்புறம் டிஸ்கிரைப் ஹவ் யூ ஃபீல். நீங்கள் அந்த மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது, அன்ஹாப்பியாக இருக்குது, அப்பா கழுவியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் ஒர்க் அவுட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் ஒர்க் அவுட் ஃபார் மீ அண்ட் டேக் ஆக்ஷன் வித்வுட் இன்சல்ட். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா திஸ் இஸ் நாட் த டே ஃபார் மீ. ஸோ தட் யூனோ ஓகே இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தான் வந்து அடிபடுது, அதனால வா இன்னைக்கு நம்ம போயிட்டு நாளைக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு அவனை இன்சல்ட் பண்ணாமல், அவனை பனிஷ் பண்ணாமல், அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டை கம்மி பண்ணாமல் வந்துக்கிட்டே இருங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்த நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஓனர் கிடையாது, நம்ம வந்து ஒரு பொறுப்பாளி. நம்ம வந்து அவங்கள வளர்த்து ஒரு ஆளாக்கி விடுறதுன்ற பொறுப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கேனே தவிர்த்து நம்ம வந்து ஒரு ஓனரோ நம்மக்கிட்ட ஒரு அத்தாரிட்டியோ யாருமே தரல. அவங்களும் அவங்க ஒரு பிரெயினில் டெவலப்மெண்ட்டில் பிறந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு ஒயரிங் நடக்க போகுது, அந்த ஒயரிங் நடக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி என்ஹான்ஸ் பண்ண போகிறோன்றது தான் நம்மளோட பொறுப்பே தவிர்த்து எந்தெந்த இடத்துல அவங்க வந்து ஸ்லோ டவுன் ஆகிறாங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணுறக்கூடிய பொறுப்பில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர்த்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓனர் கிடையாது. ஸோ அதனால் வந்து வி ஷுட் நாட் எனிவே வி ஷுட் நாட் லோயர் தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டூ எனி கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அவாய்ட் யூசேஜ் ஆஃப் யூன்னு சொன்னாலே அதை அக்யூஸ் பண்ணுற மாதிரி தான். ரேதர் யூஸ் ஐ. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து ஐ ஃபீல் அன்ஹாப்பி இஃப் யூ த்ரோ ஸ்டாண்ட் ஆன் அதர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதில் இஃப் ஒன் த்ரோ ஸ்டாண்ட் ஆன் அதர்ஸ். நான் ஐ ஃபீல் அன்ஹாப்பி, நான் அன்ஹாப்பி ஆவன் தான் சொல்கிறேன். இஃப் ஒன் த்ரோ ஸ்டாண்ட், யார் வேணால் த்ரோ ஸ்டாண்ட் பண்ணாலும் நான் வந்து அன்ஹாப்பியாக இருப்பேன். ஸோ நீங்கள் மெசேஜை கன்வே பண்ணிட்டீங்க, இங்கே யாரையுமே அக்யூஸும் பண்ணலை, டைரக்ட் கமெண்டும் தரல. ஸோ அப்ரிஷியேட் த ப்ரோக்ரஸ் பிஃபோர் டிஸ்கிரைபிங் வாட்ஸ் லெஃப்ட் டு டூ. அவன் வந்து சும்மா வந்து குறையே சொல்லாமல் இப்போ வந்து இப்போ வந்து மண்ணு முன்னாடி அள்ளி போட்டான், இப்போ வந்து லீவ்ஸை தான் அள்ளி போகிறான்னா அதையும் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த லீவ்ஸ் அள்ளி போகிறதுனால வந்து பெருசாக எந்த பாதிப்பு வராது அப்படின்னா வந்து அப்ரிஷியேட் ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. அப்பா நீ சாண்டு தூக்கி போடாதான்னு சொன்னதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் லீவ்ஸ் போடுறீங்கல்ல, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது ஐ திங்க் யூ ஹாவ் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி டைரக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் நாட் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஸ்பார்க் சினாரியோ. எந்த ஒரு சினாரியோ இருந்தாலும் ப்ளீஸ் ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் அண்ட் தென் யூஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. உங்கள் கிரியேட்டிவிட்டி தான் அங்கே மேட்டர்.
நீங்கள் கோவப்படுறதுல வந்து ஒரு விஷயமே கிடையாது, அது யார் வேணால் பட்டுடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்டாக நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர் இந்த ஏர்லியர் செஷன், திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, க்ரியேட்டிவிட்டி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, when you have a system 2 பஃபரில் இருக்கணும், அங்கே ஸ்பேஸ் இருக்கணும். சிஸ்டம் 2 வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒப்வியஸ்லி சிஸ்டம் 1 வில் டேக் ஓவர். சிஸ்டம் 1 டேக் ஓவர் ஆச்சுன்னா தான் நீங்கள் வந்து கத்துறது, அடிக்கிறது, மிதிக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, வேஜிங் வார் பண்ணுறது எல்லாம் நடக்கிறதும் சிஸ்டம் 1ஓட வேலை தான். அப்போது க்ரியேட்டிவிட்டி எப்போ உண்டாக்கும், எப்போ வந்து உங்களுக்கு காமாக இருக்கும், எப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எப்போ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை நினச்சி ஒரு டிசிஷன் எடுப்பீங்க, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பாசிபிலிட்டி, உங்கள் சிஸ்டம் 2 கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கணும். அது ஃபில் ஆச்சுன்னா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு தான் நான் சொன்னேன் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோட கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ என்ன சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னா இந்த செஷனுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் அண்ட் கான்சிக்வன்ஸ். ஸோ சில்ட்ரன் வில் டூ ஆஸ் யூ டூ, நாட் ஆஸ் யூ சே. ஸோ நம்ம சொல்கிறது என்றைக்குமே அவங்க செய்ய மாட்டாங்க, செஞ்சாங்கன்னா வந்து போனஸ் தான். ஆனால் நம்ம செய்கிறத பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறது தான் வந்து அதிகம். உங்களுக்கு எல்லாருக்குமே அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பனிஷ்மெண்ட்டும் கான்சிக்வன்ஸுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்மலாம் நினச்சிருப்போம் அதை பண்ணிட்டான்ல, அவன் வந்து தண்ணியை ஊற்றிட்டான், அதுக்கு வந்து அவன் வந்து அதோட கான்சிக்வன்ஸ் அவன் புரிஞ்சிக்கணும், அதனால நான் பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் அந்த கான்சிக்வன்ஸ். எப்போ தான் அவன் திருந்துவான், அவனுக்கு எப்போ தான் என்னோட வழி புரியும், அவன் இதெல்லாம் அனுபவிக்கணும். இப்போ வந்து ஒரு அண்ணன் வந்து தம்பி அடிச்சிட்டான், இல்லை தம்பி வந்து அண்ணன் அடிச்சிட்டான்னா, நீ அடிச்சிட்டு இல்லை இந்த டக்குன்னு அவனை அடிச்சுட்டு இப்போ வலிக்குது அவனுக்கு, இப்படி தானே அவனுக்கு இருக்கும், அதுதான் கான்சிக்வன்ஸ். உனக்கு வலிக்குது இல்லை அப்படின்றது. அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவோம். பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? பனிஷ்மெண்ட்டில் என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ரம் கிட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் போத் பனிஷ்மெண்ட் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆர் சேம். ரெண்டுமே ஒன்று தான். அவங்க பனிஷ்மெண்ட் இது கான்சிக்வன்ஸுக்கு நான் பண்ணதுக்கு கான்சிக்வன்ஸ் இது அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்குலாம் அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் இன்னும் வளரல. ஸோ பனிஷ்மெண்ட் மே ப்ரொடியூஸ் குயிக் ரிசல்ட்ஸ். அது நம்ம பனிஷ் பண்ணதுனால தான் அவங்க நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ்னஸ் நம்மளுக்கு மேபி அது தெரியும், தவிர்த்து சப்ஜெக்டிவாக அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்க போகுது. எனக்கு என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஒரு விஷயம் வந்து கீழே விழுந்ததை சாப்பிடாத அப்படின்னு நம்ம டைரக்ட் கமெண்ட் கொடுக்கும்போது, நம்ம கத்தும் போது சில டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே விழுந்துச்சுன்னா அவங்க ஒரு பார்த்து ஒரு லுக்கு விட்டுட்டு நம்ம பார்க்காத டைமில் எடுத்து வாயில போட்டுப்பாங்க. எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும். ஒரு விஷயம் வேணான்னு சொல்லும் போது அவங்க வந்து ஒரு சுத்த பற்றி பார்த்துட்டு யாரும் பார்க்கலையான்னு வந்து இந்த அப்போ என்ன சொல்லுவோம், திருட்டு புத்தி பற்றியா, இந்த வயசுலேயே வந்து போய் சொல்கிறது, இந்த வயசுலேயே வந்து நம்மளுக்கு தெரியாமல் வேலை பண்ணுறது, அப்படி திரும்பி நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம் என்றைக்குமே. அந்த திருட்டு புத்தி எங்கேருந்து வருதுன்னா நம்ம டைரக்ட் கமெண்ட்ஸ் தரணும். அவங்க எமோஷன்ஸை அக்செப்ட் பண்ணாமல் நம்ம வந்து திரும்பி பனிஷ்மெண்ட்டோ கான்சிக்வன்ஸ் கொடுக்குறேன்ற பேரில் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு அவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சிக்காம அந்த பொய் சொல்ல வைக்கிறதே நம்ம தான். அது இந்த 2 வயசுல ஆரம்பிச்சு அது சாவர காலம் வரையும் இது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் இதுதான் நான் சொல்கிறேன். நான் என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பீட் அந்த தூக்கு தண்டனை கூட வேண்டான்றது காரணம் பார்த்தீங்கன்னா சொசைட்டி தான், பேரண்டிங் தான். ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட பேரண்டிங் தப்பு, அந்த சொசைட்டி தப்பு. அந்த தப்பை நம்ம சரி பண்ணாமல் அவனுக்கு டைரெக்டாக வந்து இத்தனை தண்டனை தர்றதுன்றது வந்து அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான். இது வந்து என்னோட பர்சனல் இது. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்ஸை வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது. உங்களோட கிட் அப்போ வந்து லீடராக வரணுமா, இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளோவை பார்ப்போம். ஒன்ஸ் யூ see the result அவுட் ஆஃப் பனிஷ்மெண்ட், நீங்கள் வந்து இந்த அப்ரோச்சை தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடித்தா சீக்கிரமாக வந்து திருந்துறான் அப்படின்ற ஒரு மித்து உள்ளே நம்ம இருப்போம். எல்லாத்துக்கும் அடிக்க ஆரம்பிப்போம், எல்லாத்துக்கும் வந்து திட்ட ஆரம்பிப்போம். நம்ம போன ஸ்லைடில் பார்த்த எந்த டெக்னிக்குமே நீங்கள் வந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டீங்க. இதை தான் சொன்னால் பண்ணுறானேன்னு இதை வச்சு நம்ம வந்து தொங்கிட்டு இருப்போம். இப்போ பனிஷ்மெண்ட் டசன்ட் அட்ரஸ் அண்டர்லைங் ப்ராப்ளம். அவங்களோட மனசை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். ஆனால் சைலண்ட்டாக என்ன அங்கே சைக்காலஜிக்கல் லெவலில் குழந்தைகிட்ட நடக்கும் அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் அக்ரவேட்டட். அதனால தான் அவங்க பொய் சொல்கிறாங்க, அதனால தான் அவங்க ஒளிஞ்சு போகிறாங்க. பனிஷ்மெண்ட் ப்ராம்ஸ் சைல்ட் டு திங்க் செல்ஃபிஷ்லி. இதெல்லாம் ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு disadvantages of giving punishments in the early age, foundation age. And punishment as approach gives a wrong signal to the kids. ஓகே, இந்த தப்பு பண்ணால் அப்போ பனிஷ் பண்ணலாம், இதுதானே நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் ஸ்கூலுக்கு போனால் அதே அடிப்பான். பக்கத்தில் இருக்கிறவன் ஏன்டா அடிச்சன்னு கேட்டால் அவன் தப்பு செஞ்சான் அடிச்சன்னு சொல்லுவான். அப்பயும் போட்டு அடிப்போம், அதுக்கும் நம்ம அடிப்போம். ஆனால் அது சொல்லி கொடுத்ததே நம்ம தான்றதை நம்ம என்றைக்குமே புரிஞ்சிக்க மாட்டோம்.
இதை டீச்சரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ யாரு தான் புரிஞ்சுப்பா? இதை மாதிரி நீங்கள் வந்து அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவன் சாட்டிஸ்ட் ஆகிடுவான். அவன் பொய்யே சொல்லிட்டு இருப்பான், பங்க் அடிச்சுன்னு போவான். அப்போது இதுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த பையன் இப்படி ஆயிட்டான், அவன் வந்து அவன் தலையிலேயே அவன் மண்ணல்லே போயிட்டான்னு எதனா ஒரு பழமொழியை சொல்லி அவனை வந்து ஆஃப் பண்ண பார்ப்போம். இல்லைனா எல்லாம் முடிஞ்சிட்டோன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு நம்ம சார் இப்படி இருக்கான் சார், கெட்டு போயிட்டான் சார் அப்படின்னு. கெட்டு போயிட்டான் சார்ன்னுவோம். கெடுத்துட்டோன்னு என்றைக்குமே நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு தான் சொன்னேன் இந்த செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எந்த சைக்காலஜிக்கல் லெவலில் இதெல்லாம் வந்து டே பை டே வந்து அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்கவே கூடாது, அடிக்கவே கூடாது. அப்போ என்னதான் ஆல்டர்னேட்டிவ்? ப்ராப்ளம் சால்விங் இஸ் த ஆல்டர்னேட்டிவ், இட்ஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ். திஸ் இஸ் தி திங், இப்படி தான் இருக்கணும். ஸோ அப்போ பர்சனல் டைம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, நான் சொன்னல அந்த இன்டென்சிவ் ஃபோக்கஸ் டைம் யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்றது தான், அதுதான் அந்த பர்சனல் டைம். அது வந்து வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு பையன் வந்து கீழே போட்டு உடச்சிட்டான்னா அங்கேயே உட்காந்து வந்து அட்வைஸ் பண்ணுறதோ லெக்சர் அடிக்கிறதோ அதெல்லாம் வேஸ்ட். ஸோ வந்து அந்த டைம் உடஞ்சிடுச்சுன்னா வந்து ஓகே உடஞ்சிடுச்சு, அது வந்து சரி பண்ண முடியாது, டைம் மிஷின் போயிட்டு பின்னாடிலாம் வர முடியாது. ஸோ வெயிட் ஃபார் த டைம், வெயிட் ஃபார் த பர்சனல் டைம். ஸோ அந்த பர்சனல் டைமில் எல்லாம் காமாக இருக்குது, அட்மாஸ்ஃபியர்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணணும். நாட் இன் த மிஸ்ட் ஆஃப் ஆங்கர் ஆர் ஃப்ரஸ்ட்ரேஷன், பட் ஃபிக்ஸ் அ கான்ஸ்டன்ட் டைம். டெய்லியுமே இது இருக்கணும். அவன் உடைக்கிறான் இல்லை நான் புத்திமதி சொல்ல போகிறேன்றதுக்கு பர்சனல் டைம் கிடையாது. அவனோட சைக்காலஜி, அவனோட மைண்டை எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதுக்கு தான் அந்த பர்சனல் டைம். ஸோ அப்போ ஒரு ஃபிக்ஸ் அ கான்ஸ்டன்ட் டைம். இப்போ என்னோட பையனுக்கு நான் வச்ச கான்ஸ்டன்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 9:35 ஆர் 9:40, ஜஸ்ட் 5 to 10 minutes தான். பெட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இது தினைக்குமே நடக்கும். இப்போதைக்கு அவன் 2.5 தான், ஆனால் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். இது ஒரு ரொட்டீனாக இருக்கட்டும், ஒரு ரிச்சுவலாக இருக்கட்டும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த டைமில் எந்த வித டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. பின்னாடி டிவி ஓடக்கூடாது, மொபைல் ஃபோனும் கையிலே இருக்கக்கூடாது. இந்த 5 to 10 minutesன்றது அவனுக்கு நான் டெடிகேட் பண்ணுற பர்சனல் டைம். ஸோ அதில் நான் என்ன பண்ணேன் இந்த டேல அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன். அவன் என்ன பண்ணான்ற டேல அவன் ஷேர் பண்ண போகிறான். இதெல்லாம் நீ மாற்றி பண்ணியிருக்கலாமே, இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு உங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணணும். நீ அது பண்ணிடல, அடிச்சில்ல, அப்பாவுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சுடா, அது மாதிரி பண்ணிடக்கூடாதுல, ஏன் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஓப்பன் அப் பண்ணுவான். நீ எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணும்போது அவனும் ஷேர் பண்ணுவான். ஹியர் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகும், ரேப்போ பில்ட் ஆகும். இதே கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜில் அவன் நிறைய ஷேர் பண்ணுவான். ஆனால் இதெல்லாம் விட்டுப்பட்டு அடலசன்ஸ் ஸ்டேஜில் வந்து அவன் கெட்டு போயிட்டான் சார், அவன் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான் சார், பொய் சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அப்சர்ட். 16-17 வருஷம் நீ எதுவுமே பண்ணலை, அவனை வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு 17வது வருஷம் வந்து அவன் எல்லாம் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்கிறது வந்து வெரி அப்சர்ட். ஸோ இதெல்லாமே ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். அக்னாலேஜ் த கிட்ஸ் எமோஷன். புத்திமதி சொல்கிறத நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. ஸோ வந்து அடிச்சிட்டில்ல, நீ அடிச்சிருக்கே கூடாது, நீ வந்து ஒரு இது வந்து ஒரு ஹேபிட்டே கிடையாது, குட் ஹேபிட்ஸ் கிடையாதுன்ற மாதிரி அந்த புத்திமதி சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் ரொம்ப வந்து அக்கா உனக்கு வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்களே, நீங்கள் வந்து மூட் ஆஃப் ஆகிட்டீங்க, அப்போது ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் நீங்கள் வந்து கோவடைஞ்சு நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்க. கரெக்டில் என்ன கோவமாக இருந்தீங்க, அக்கா என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஏன் கோவம் வந்தது, இப்படி வந்து ஃபஸ்ட் அக்னாலேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்வி கேட்டிங்கன்னா அங்கே வந்து அவங்க எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கிரைப் த ப்ராப்ளம் அண்ட் தென் ஆஸ்க் த பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஐடியாஸ். அப்போ அடிச்சுட்ட, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தா வந்து உனக்கு அடிக்காமல் கோவம் வராமல் இருந்திருக்கும், நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்ககிட்டயே ஐடியாவை கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸை போடுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணி அந்த எமோஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து நோட் டவுன் பண்ணுங்க, ஆர்ட்டில் வரைஞ்சி காட்டுங்க. போன சொன்ன எல்லா டிப்ஸுமே இதுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐடியாஸ் கிடைக்கும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, எது வந்து ஃபீஸிபிள், எது வந்து ப்ராக்டிக்கல் பாருங்க. அதுக்கப்புறமேட்டு உட்கார்ந்து அது வந்து சொல்யூஷனுக்கு எந்த சொல்யூஷன் பண்ணலான்றது 2 பேருமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ நீ சொன்னது தானே நான் வந்து சொல்ல போகிறேன், அப்போ நெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சொல்யூஷன் அப்படியே அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இதை ரிப்பீட் பண்ண அப்ளை பண்ணுங்க. இஃப் நத்திங் ஒர்க்ஸ் ரீகன்சிடர் எக்ஸ்பெக்டேஷன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா 2.5 வயசு பையன்கிட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அவங்ககிட்ட போயிட்டு சொல்லுங்க, இதெல்லாமே பண்ணி ஏன் அடிச்சிங்க சொல்லுங்கன்னா அவனுக்கு அவ்வளோதான் சொல்ல வரும். ஓகே அப்போ என்ன, ஓகே 100 வருஷம் போகட்டும், ஆனால் இந்த பர்சனல் டைம் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணுறதுன்றது வந்து கம்மி பண்ணுறதுன்றது கிடையாது, அது லிட்டில் மீனிங் அப்படி எடுத்துக்கூடாது. அது வந்து செட் த ரைட் எக்ஸ்பெக்டேஷன்றது தான் வேர்ட். ஸோ ட்ரபிள் வித் ரிவார்டிங் டெக்னிக். ஸோ இது பண்ணால் இதை செய்வேன், இதை பண்ணாதான் நான் சாக்லேட் தருவேன், இது பண்ணாதான் நான் பார்க் போட்டுன்னு போவேன், இப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் எ ரிவார்டிங் டெக்னிக். இதை செஞ்சால் நான் ரிவார்ட் தரேன் அப்படின்றது.
இது வந்து குழந்தைகிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இது அடல்ட் கிட்டேயே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ முன்னாடி மாதிரி நம்ம இன்னொரு சினாரியோ பார்த்து அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்றது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஒர்க்கிங் ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஏர்லி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் வந்து ஒரு ஹஸ்பண்டோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அவர் எப்படி சொல்கிறாருன்றதை பார்ப்போம். ஸோ ஹனி, I want you to prepare the dinner sharp at 7 p.m. In all weekdays, so that I can get some early time for the sleep. ஏன்னா எனக்கு தூக்கம் கெடுது, 9 o'clock 10 o'clock 11 o'clock சாப்பிடும்போது எனக்கு தூக்கம் கெடுது. ஸோ தட் it ruins my next day. ஸோ அதனால் I want you to prepare dinner sharp at 7 p.m. இது மாதிரி நீ வீக் டேஸ் எல்லாம் பண்ணிட்டேன்னா வீக்கெண்ட் இஸ் ஃபார் யூ. இட்ஸ் எனி சாய்ஸ், யூ பிக் த ரெஸ்டாரண்ட், we will go there and we can have a feast. So இதில் வந்து இன்டென்ஷன் கரெக்ட் தான். ஸோ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ ஹஸ்பண்ட் டு த ஒய்ஃப் வந்து ஏர்லி டின்னர் செஞ்சுடு அப்படின்னு சொல்கிறாரு. செஞ்சிட்டின்னா நான் உனக்கு வந்து ஒரு gift தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இது வந்து யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது தானே. பட் பாசிட்டிவ் பிஹேவியர் இதுவே இன்னொரு அப்ரோச். நம்ம பார்த்த அந்த பாசிட்டிவ் பிஹேவியரில் எப்படி பண்ணியிருக்கலாம்? அனி, lately I'm not getting enough sleep, which bothers me in the daytime. I know that it is tough to prepare early dinner with all your busy schedule in daily chores. நம்ம வந்து ஒரு பிளான் போடலாமா? நம்ம 2 பேரும் உட்காரலாம், நான் என்ன வேலை செய்யலாம்னு சொல்லு, என்ன மாதிரி நான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லு. So that dinner can be prepared at 7 p.m. So that we can have dinner earlier. Can be அதே கண்டென்ட் தான், அதே இன்டென்ஷன் தான். பட் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரில் பேசும்போது அது எப்படி கன்வே ஆகும் அப்படின்னா, ப்ராப்ளம் வித் ரிவார்டிங் அப்ரோச். இது வந்து ஒரு ஒய்ஃபோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரி இருக்கும்னா, நோ கேரிங் ஃபார் த பார்ட்னர்ஸ் ஃபீலிங். சே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இந்த வீட்டுக்காக உழைக்கிறோம், இந்த ஆள் என்னடானா டேரெக்டாக வந்து 7 மணிக்கு வந்து கமெண்ட் சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக கமெண்ட் சொல்கிறாரு. இட் சவுண்ட்ஸ் அத்தாரிட்டேரியன் அண்ட் த்ரெட்டனிங். சப்போஸ் மண்டே டு தர்ஸ்டே 7 o'clock அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஃப்ரைடே due to some kind of issues with be it a biological clock or பையன் வந்து ஒத்துழைக்கல, ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த 7 o'clock வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா அந்த ரிவார்ட் நீங்கள் தருவீங்களா, தரமாட்டிங்களா? 80% of the work is done according to your expectation. இந்த லாஸ்ட் டே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால 7 o'clock ப்ரிப்பேர் ஆகலை. நம்ம வரீங்க, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், ஃப்ரைடேவும் 7 மணிக்கு இருக்குன்றது மாதிரி வருவோம். அந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆகிருக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன கேட்போமா, ஏன் ப்ரிப்பேர் ஆகலை, என்ன ப்ராப்ளம் அப்படியா கேட்போம். நம்ம உடனே சொல்லுவோம், இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணல, அப்போ நாளைக்கு நான் கூட்டு போக மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பேசுவோம். அப்போ அவங்களோட மனநிலைமை என்ன இருக்கும்? ரிவார்ட் won't address the problem, rather it manipulate the opponent and trick them. நீங்கள் மேனிபுலேட் தான் பண்ணுறீங்க, நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறீங்க, இதை செஞ்சாதான் அப்படின்றது. 4 நாள் அப்போ செஞ்ச அந்த உழைப்பு வேஸ்ட் ஆகுது. இது இவ்வளோ பிரச்சனை, இது நிறைய பிரச்சனை இருக்குது இதில். அப்போ வந்து ரிவார்டிங் டெக்னிக் இட்ஸ் நாட் ஆட் ஆல் கோயிங் டு ஒர்க் வித் அடல்ட். அப்போ எப்படி ஒரு கிட்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ எக்ஸ்ட்ரா டிப், ஏர்லி ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. டோன்ட் வெயிட் ஃபார் த ப்ராப்ளம், narrate well and repeat to the kids and prepare them for the event or the situation. So in the scenario which I did with my son, so first time to the school, it's not a school, it's a எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒரு கிராஃப்ட் கிளாஸ் காமிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போது இதெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு தெரியும் இவ்வளோ நாளாக வந்து என் கூட இருந்திருக்கான், விட்டானா அழுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா வந்துட்டு, அப்பா நாளைக்கு ஒரு வாரமாக அப்பாவை ட்ராப் டு த ஸ்கூல் நெக்ஸ்ட் வீக் ஷார்ப் அட் 9 o'clock. ஸோ அப்போ நம்ம முன்னாடியே எழுந்து எல்லாம் பல்லாம் தேய்ச்சி போட்டி ட்ரெயின் பண்ணி குளிச்சுட்டு நம்ம ரெடியாக இல்லாமா அப்படின்றத ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரிப்பீட் பண்ணது இல்லாமல் அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம 9 o'clock முன்னாடி பண்ணிடலாமா அப்படின்றது அவனுங்க அதை ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். யூ கோயிங் டு மேக் மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அண்ணா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க. எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. நீ எப்படி இருக்குது? அந்த அண்ணா வந்திருப்பாங்க, அஸ்டின் அண்ணா வந்திருப்பாங்க. அப்புறமேட்டு அந்த மேம் வந்து உனக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க, டேட்டூ ஒட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் செய்ய போகிறது நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இட்ஸ் ஆல் ட்ரூத். நான் வந்து பெருசாக அப்படியே இமேஜினேஷனில் சொல்லலை, ஆல்ரெடி எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்க போகுதுன்றதை நான் முன்னாடியே வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு தீஸ் ஆல் த ப்ரிப்பரேஷன் ஐ ஹவ் டன் ஃப்ரம் மை சைட். அதெல்லாம் அதை வச்சுட்டு தான் நான் வந்து இவனுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஸோ தட் இட் வில்
ஆக்சுவலி ஹேப்பன் when I drop him in the school. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு சொன்னேன், அப்போ வந்து அப்பா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்பாவுக்கு வந்து நான் சாப்பிட்டு வந்துடுவேன், சாப்பிட்டு குளிச்சுட்டு நான் திரும்பி ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன், அது வரையும் நீ வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க, ஜாலியாக இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷால் வி ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து மேம் மாதிரியும், அப்புறமேட்டு என் ஒய்ஃப் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும், அந்த மாதிரிலாம் ஒரு ரோல் ப்ளே மாதிரி ஒன்று பண்ணி, ஸோ ஏதோ பண்ணி கடைசியில் ஃபர்ஸ்ட் டே இட் ஆக்சுவலி ஃப்ளாப்ட். பட் செகண்ட் டைம் இட் ஆக்சுவலி ஒர்க்ட் அவுட். ஸோ அதுதான் மைண்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணி, ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். தட்ஸ் வாட் தி ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இஸ். இட் மே ஒர்க், இட் மே நாட் ஒர்க், பட் வாட் இஸ் யுவர் இன்டென்ட், வாட் இஸ் யுவர் அப்ரோச் அப்படின்றது தான் வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு எதனா கெஸ்ட் வர போகிறாங்க, இல்லைனா நான் இங்கேருந்து நீங்கள் வந்துட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அவன் மண்ணள்ளி போடுறான், இல்லைனா வந்து பீச் தண்ணிக்குள்ளே போயிடுறான் அப்படின்ற அங்கே போய் டைரக்ட் கமெண்ட் தரத்துக்கு பதில் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாகவே வந்து அங்கே பீச் இருக்கும், அப்போ நம்ம நோண்டி விளாட்லாமா, கேசல் பில்ட் பண்ணலாமா, அங்கே தண்ணி நிறையா இருக்கும், நம்ம அங்கே இதுக்குள்ளே போயிடக்கூடாது, அப்பா கையை விட்டுறக்கூடாது, அங்கே தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா எங்கே போகுதுன்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடியே அவங்க மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் பீச் கூட்டின்னு போகிறது இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ திஸ் இஸ் another tip I want to give, and this is the most this is the most important, and how not to price. ஸோ இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு புரியும் போது, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் பண்ணுறதுல என்னடா ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அகைன் ஒன் மோர் சினாரியோவில் அடல்ட்டுக்கிட்டே என்ன ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா obviously we will get to know that what is the problem with the kids. So another scenario, wife getting ready for a special event. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு இல்லை ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு ஒய்ஃப் வந்து மேக்கப் போட்டு ப்ரிப்பேர் ஆகிறாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. ஸோ ஆஃப்டர் காட் ரெடி, ஹஸ்பண்ட் ஏய் டுடே யூ லுக் பிரிட்டி. ஸோ அப்போ வந்து சொல்லும் போது இதுதான், ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே சொல்லுவோம்ல, ஸோ ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், இஸ் இ ஜோக்கிங் ஆர் டெல்லிங் த ட்ரூத்? நான் குண்டாயிட்டேன்ல, நான் ஒல்லியாக இருக்குன்னு சொல்கிறாரு, நம்ம அழகாக தான் இருக்கோமா இல்லை சும்மா நம்ம கேட்டோன்றதுக்காக சொல்கிறாரா? அதுக்கப்புறமேட்டு அந்தாலும் என்ன கலாய்ச்சிட்டாரு, நான் அழகாலாம் இல்லை, அப்போது மேக்கப் போட்டால் தான் அழகா, மேக்கப் போடாமல் இருந்தால் நான் அழகே கிடையாதா? ஸோ சார் இஸ் டூ ரூட் அண்ட் ஸோ மீன் டு டெல் திஸ் டு மீ, ஹவு டேர் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம், யூ லுக் பிரிட்டி அப்படின்ட்டு. தட் இஸ் ஆக்சுவலி ப்ரைஸ். நான் ப்ரைஸ் தான் பண்ணுறேன், அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்ற இன்டென்ஷன். இட்ஸ் அகெயின் எ பாசிட்டிவ் பிஹேவியர். நான் சொன்ன முன்னாடி பாசிட்டிவ் பிஹேவியர் சொல்லுங்கள், நேச்சுரல் பிஹேவியர் வேண்டாம் அப்படின்னு. பட் இங்கே பாசிட்டிவ் பிஹேவியர் வச்சு நான் ப்ரைஸ் பண்ணாலுமே இட்ஸ் ஆக்சுவலி பேக் ஃபயரிங். இது எல்லாருமே நடக்கும். இப்போ வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, டான்ஸ் ஆடிட்டோன்னா எப்படி டான்ஸ் ஆடணும்னு ஆப்வியஸாக ஒரு கேள்வி வரும்போது சூப்பராக நீங்களே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவோம். சும்மா விளாடாத, நானே வந்து ஏதாவது புத்தக்கான்னு பாக்யராஜ் மாதிரி ஆடுறேன், எனக்கு நல்லா ஆடுறேன்னு கலாய்க்கிறியா அப்படின்னு வரும். என்னடா அது நல்லா ஆடுறேன்னு சொன்னாலும் கலாய்க்கிறியான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, எப்பயுமே ப்ரைஸ் ஓன்ட் ஒர்க் அவுட். அப்படி கிடையாது, நம்ம எப்படி ப்ரைஸ் பண்ணுறோன்றது தான் மேட்டர். ஸோ இட் இஸ் நாட் மேட்டர் ஹவு மச் வி ப்ரைஸ், த வே வி ப்ரைஸ் மேட்டர்ஸ். So words that we use to evaluate or to elevate the person actually achieve the opposite effect. அது ஆப்போசிட்டாக அப்படி எப்படி நான் த்ரெட் ஈக்குவல் டு டேர்னு சொன்னோம், அதே மாதிரி ப்ரைஸ் பண்ணுற அந்த இன்டென்ட் மாதிரி அது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் உண்டாக்கும். இட் கேன் மேக் அஸ் ஃபோக்கஸ் ஆன் தி வீக்னஸ் ரேதர் தேன் அவர் ஸ்ட்ரென்த். அழகாக இருக்குன்னு சொன்னாலும் நான் அசிங்கமாக தானே இருக்கேன்னு உங்களுக்கு தோணும், நல்லா ஆடுறேன்னு சொன்னாலும் நான் பேக்ரேஜ் மாதிரி தான் ஆடுறேன்னா உங்களுக்கு தோணும். தட் இஸ் தி சைக்காலஜி வித் அடல்ட்ஸ். ஸோ அப்போ கிட்ஸ்க்கும் அதே தான், இன்னும் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ ஹவு டு ப்ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எப்படி ப்ரைஸ் பண்ணணும், அப்போது ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணணும், அதுதான் மோட்டிவேஷன். ஸோ கிட்ஸ் டூயிங் ராங் அசைன்மெண்ட், ஐ மீன் ட்ராயிங் அசைன்மெண்ட். ஸோ திஸ் அகைன் another scenario. ஸோ this is for my friend, so who is doing the craft class. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு, ஸோ describe what you see again. So let the kids knows that you noticed and appreciated something they did. So ஏதோ ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, இதை வரைஞ்சிட்டு வாங்க அப்படின்றீங்க, இல்லை அங்கே இதை வரைகிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து சூப்பராக வரைஞ்சிருக்கியே, அழகாக வரைஞ்சிருக்கியே அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுறது தான் நேச்சுரல். அப்படி பண்ணாதீங்க. ஸோ வித்தவுட் தட் ஃபைண்ட் எனி நம்பர் ஆஃப் ஒரு 3 to 4 பாசிட்டிவ் அவுட் ஆஃப் தட் பிக்சர். எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டியை பாருங்கள், அதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டிஸ்கிரைப் வாட் யூ see. I see 5 கலர்ஸ், செம்ம அழகாக இருக்குது, இந்த ப்ளூ கலர் இந்த கழுத்து கொடுத்தப்பட்ட மயிலுக்கு அந்த செம்மையாக மர்ஜ் ஆகிருக்கு, சான்ஸே இல்லை, அப்படியே ரியல் மயில் பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த தோகை மட்டும் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த மயிலுக்கே இந்த தோகை செம்ம கஷ்டம். நான் வரையும் போதே எனக்கு வந்து ரொம்ப நான் ஒரு 5 times 6 times கழிச்சு தான் இந்த தோகையே எனக்கு ஒழுங்காக வந்தது. ஆனால் நீ வந்து ஃபஸ்ட் டைமே வந்து பரவாயில்ல, நீ வந்து ட்ரை பண்ணியிருக்க, செம்மையாக ட்ரை பண்ணியிருக்க, அது மட்டும்தான் வந்து இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம திரும்பியும் வரைஞ்சி
அதை வந்து திரும்பி அதை வந்து சரி பண்ணிடலாமா, மற்றதெல்லாம் சூப்பராக இருக்கு, இந்த துரோகம் மட்டும் நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை, 2 பேர் சேர்ந்து வரையலாமா, இன்னொரு டைம் பண்ணலாமா அப்படின்னு சொல்றது ஒன்று. நல்லா இல்லாத பிக்சர் பியூட்டிஃபுல் பிக்சர் சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கும், நம்மளே ஒரு கோழி கிரிக்கிறவங்க இதை போய் நல்லா இருக்குன்றாங்களே, நம்மளை கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு தான் கிட்ஸ்க்கு போயிட்டு சேரும் அது. ஸோ டிஸ்கிரைப் த எஃபெக்ட் ஆன் அதர்ஸ். யூ ஆர் த பெஸ்ட், ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லறதுக்கு பதில் யுவர் பிக்சர் மேட் மீ டு ஸ்மைல். இது எனக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி எனக்கு நீ வரைஞ்சதில்ல. ஸோ யூனோ இந்த நாளே வந்து எனக்கு சூப்பராக பாசிட்டிவாக அமைஞ்சிடுச்சு உன்னோட பிக்சர்னால, தேங்க்ஸ் ஃபார் தி ஹாப்பினஸ். அந்த மாதிரி வந்து இந்த பிக்சர்னால நான் ஹாப்பி ஆகிட்டேன், இல்லை இந்த இந்த நீ வந்து ஹெல்ப் பண்ண பார்த்தியா, அந்த ஹெல்ப் பண்ணதுனால வந்து அந்த அங்கிள் எவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், கீழே விழுந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ அடி விழுந்திருக்கும், ஆனால் நீ வந்து சூப்பராக வந்து அவங்கள காப்பாற்றிட்ட. அந்த மாதிரி வந்து அவங்க சொன்னதை அவங்க பண்ணதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தே வில் கெட் த ஹோல் கிரெடிட். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லும் போது த கிரெடிட் கோஸ் டு யுவர் செல்ஃப். என்னோட பையன் என்னோட பையன் அப்படின்றது தான் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சன் அப்படின்றது தான். பட் he did it அப்படின்னு சொல்லும் போது the full credit goes to the kid. ஸோ இதில் எல்லாமே சின்ன சின்ன அந்த வேர்ட் பிளே தான். ஸோ அதில் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ டிஸ்கிரைப் த எஃபர்ட். யூ ஆர் வெரி டேலண்டட், யூ ஆர் த நம்பர் 1, யூ ஆர் த ப்ராடஜி என்ற மாதிரி ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பதில் ஐ saw you patiently working on complex diagrams for hours அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சொல்லணும், ரொம்ப கஷ்டமானது நீங்கள் வந்து 1 மணி நேரம் வரைஞ்சிங்கல்ல, செம்ம எஃபர்ட் இது. ஆனால் ஸோ கீப் இட் அப் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி போய் சேரும்னா, அப்போ நம்ம 1 hour கஷ்டப்பட்டு வரைஞ்சதை இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இட்ஸ் ஒர்த் தட் 1 hour, இட்ஸ் ஒர்த் தட் பேஷன்ஸ், இட்ஸ் ஒர்த் தட் எஃபர்ட் அப்படின்றது தான் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நம்ம எல்லாமே சூப்பராக வந்து லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் விச் அகைன் ஐ எக்ஸ்பிளைன்ட் இன் தி ப்ரீவியஸ் செஷன் இன் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ஸோ அந்த மாதிரி லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட்டில் யூ ஆர் சூப்பரு, செம்ம கிளாப் தட்டிட்டு சான்ஸே இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பி நம்ம வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவள் கஷ்டப்பட்டு பில்டிங் பிளாக் வச்சு எதனான்னு பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லியிருப்பான், சூப்பர் அவ்வளோதான், ஒரே செகண்டு ப்ரைஸ் பண்ணிட்டோம்ல, நம்மளுக்கு பொறுத்தவரை ப்ரைஸ் பண்ணிட்டோம். அவன் 1/2 மணி நேரம் அதை கட்டியிருப்பான். ஸோ இப்போ இதுதான் பேரண்டிங்கா அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சு. ஸோ டிஸ்கிரைப் த ப்ரோக்ரஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டியை பாருங்கள், நெகட்டிவிட்டி. பாயிண்டிங் அவுட் 1 பாசிட்டிவ் இஸ் எஃபெக்டிவ் தேன் பாயிண்டிங் அவுட் 10 நெகட்டிவ்ஸ். அப்போ வந்து ஒரு விஷயம் நல்லா வரல அப்படின்னா டோன்ட் வெரி, யூ ஆர் டூயிங் ஃபைன், போய் சொல்லாதீங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க எமோஷன்ஸை திரும்பி அக்செப்ட் பண்ணுங்கள். ஐ கேன் சி யூ ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி இமேஜ், 50% முடிச்சாச்சுல, இன்னும் 50% தான் இருக்குது, ஆனால் செம்ம கஷ்டமான பார்ட்டே இதுதான், எனக்கே பயங்கர கஷ்டம், திரும்பி முன்னாடி சொன்னதே தான். ஸோ அந்த மாதிரி அக்னாலேஜ் பண்ணிவிட்டு எவ்வளோ முடிச்சாங்கன்றதை வந்து அவங்ககிட்ட சொல்லி பிக்சர் அவங்களே ஒரு டவுட்டில் இருக்கும் போது இல்லை நீ முடிச்சுட்ட பாரு, இதுவே செம்ம சூப்பர் தெரியுமா, அந்த மாதிரி அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களோட பிக்சர் அபவுட் தெம்செல்வ்ஸே மாறும். தட் இஸ் தி good way of parenting. So resist the urge to praise by comparison. தயவு செஞ்சு கம்பேரிசனை விட்டுருங்க. அவன் எப்படி வரைஞ்சிருக்கான், நீ எப்படி வரைஞ்சிருக்கான், ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கல, அவன் ஹைட்டாக நீ குள்ளம் ஆகிட்ட, அவன் வெள்ளையாக இருக்கான் நீ கருப்பாக இருக்கான், இந்த மாதிரி அவன் அண்ணன் முடிச்சிட்டான் நீ இப்படி இருக்க, மக்கா இருக்கான், அவன் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் ஆல் கிட்ஸ் ஆர் யூனிக். ஸோ த எண்ட். ஸோ ஸ்டார்ட் த டே வித் த மியூசிக். ஸோ மியூசிக்கோட பவர் என்ன அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ அது ஏன் அப்படின்னா வந்து ஒரு டே வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல், ஒரு ஏட்ரட்னஸ் உண்டாக்காமல், அந்த சிஸ்டம் 2 வந்து கம்ப்ளீட் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து அந்த டே. இதுக்கு சைக்காலஜி, பட் இதில் நியூரோ சயின்ஸ் என்ன அப்படின்றது வந்து ஒய்வே ஸ்லிப்பில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் என் ஆஃப். ஸோ ஒரு பிரெயின் லெவலில் நீங்கள் தூங்கி எழுதிங்க 8 hours ஆஃப் ஸ்லீப், போத் ஹேவிங் NREM அண்ட் REM. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பிண்டில் கான்செப்டில் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து பஃபர் மெமரி, if you attended that one, I think you can recollect it. If not, it's okay, you can go and rewatch that video. So அந்த நியூரோசைன்ஸ் லெவலில் என்ன நடக்க போகுது, ஸோ தேட் the whole day நீங்கள் எப்படி வந்து அந்த சின்ன மெமரி வந்து it can store the information whichever happening in the outside world or school or college, whatever it is. அதில் நம்ம வந்து எப்படிலாம் வந்து பயனடையலாம் அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல் அப் டு ஹவு யூ ஸ்டார்ட் த டே. ஸோ ஸ்டார்ட் வித் அ ப்ளசன்ட் மியூசிக், அண்ட் ஆஸ் அ பேரண்ட் we need to have sense that we are going to learn something from the kids. ஸோ
ஸோ என்றைக்குமே வந்து முடிவு பண்ணிடாதீங்க நம்ம தான் மற்றவங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், நான் தான் உனக்கு ஓனர், அத்தாரிட்டேரியன் அந்த இடத்துல தான் நம்ம இருப்போம். பட் இஃப் யூ ஹாவ் தட் சென்ஸ் தட் சம்திங் ஐம் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் த கிட், I wrote a blog about what can we learn from the kids. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கும்போது we can avoid that feeling that I am dad, I am mom அப்படின்ற அந்த ஒரு அத்தாரிட்டேரியன் ஃபீலே வராது. And then deep workலே we have explained enough how to prepare a schedule. ஸோ இதில் எப்படின்னா வந்து ஸ்கெடியூல் அப்போது உனக்கு எப்படி போடணுன்றது தான் போன டீப் ஒர்க்கில் பார்த்தோம். ஆனால் அந்த ஸ்கெடியூலை மற்றவங்களுக்கு போட முடியாது, பர்டிகுலராக கிட்ஸ்க்கு பொருந்தாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஸ்கெடியூல் போடும் போது யூ ஷுட் ஹாவ் ரியாலிட்டி. உன்னோட பையனை பற்றி உனக்கு தெரியலனா வேறு யாருக்கு தெரிய போகுது, அவன் எந்த இடத்துல அவன் விளையாடுவான், எந்த இடத்துல அவன் முரட்டு பிடிப்பான், அப்போது ஒரு குளிக்கணும், ஒரு பாட்டி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் ஆகும். இப்போ சப்போஸ் நீ 10 o'clock ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, 9 o'clock ஸ்கூல் இருக்குன்னா எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கணும், அவனை எப்போ எழுப்பி விடணும், அப்போ தான் இந்த டைமில் அவன் வந்து பாட்டி ட்ரெயின் பண்ண முடியும், இந்த இடத்துல ப்ரெஷ் பண்ண முடியும், இந்த இடத்துல குளிக்க முடியும், இதனால் இவன் வந்து முரட்டு பிடிப்பான், அந்த டைமில் நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் சிஸ்டம் 2 வந்து ஃப்ரீயாக இருக்கணும். நான் காலையில் எழுந்து நான் வந்து ஒரு கோடிங் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து இந்த சமையல் பண்ண போகிறேன், அது நடுவுலேயே 5 நிமிஷத்துலேயே அவன் குளிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக் ஸ்கெடியூல் வச்சுக்கிட்டு போனோம்னா கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகும், சிஸ்டம் 2 ஃபில் ஆகும், சிஸ்டம் 1 டேக் ஓவர் ஆகும், உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ யுவர் ஸ்கெடியூல் won't work with the kids. உங்கள் ஸ்கெடியூல் உங்களுது, கிட்ஸோட ஸ்கெடியூல் அவங்களுது. நம்மளுக்கு வேணால் அவங்க பண்ணுறது வந்து அபத்தமாக இருக்கலாம், தேவையில்லாத விஷயமா இருக்கலாம், பட் அவங்களுக்கு அது பெரிய விஷயம். ரிமெம்பர் அட்டென்ஷன் ரெசிடியூ, இந்த லாஸ்ட் செஷன்லேயே அட்டென்ஷன் ரெசிடியூன்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். ஸோ அகைன் இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட். அதுதான் நான் சொன்ன போன செஷனுக்கு இந்த செஷனுக்கு நிறைய, இன்ஃபேக்ட் ஆல் த செஷன்ஸ் ஹேவ் இன்டர் கனெக்ஷன். ஸோ எல்லா செஷனும் ட்ரை டு அட்டென்ட் அண்ட் டோன்ட் ஸ்டார்ட் த டே வித் ஏஸ்டி ஆர் ப்ரெஷர் இன்வோக்கிங் தாட்ஸ். ஸோ பிளான் அக்கார்டிங்லி. ஸோ we need to follow the positive behavior. நம்ம த்ரூ அவுட் த ஸ்லைட் பாசிட்டிவ் பிஹேவியர் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது வந்து ரொட்டீனாக, அது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும், அது வந்து ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாது. இது இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே வந்து ஒரு நம்மளுக்கும் ஒரு சீடிங் நடந்திருக்கும், நம்மளும் ஒரு விதத்தில் வளர்ந்துருப்போம், பார்த்துருப்போம், ஒரு இடத்துல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருப்போம். திடீர்னு ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர்னு ஒன்று வரும்போது வந்து இனிஷியலாக இட் இஸ் கோயிங் டு பி டஃப். இன்னுமே நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் அதை மாஸ்டர் பண்ண முடியல என்னால். பட் ஐ எம் கான்ஷியஸ் தட் ஐ நீட் டு டூ. ஸோ டக்குன்னு வந்து என்னோடய சிஸ்டம் 1 வந்து வெளியில் வரும். அந்த டைமில் தான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மை பார்ட்னர் டு டேக் ஓவர் தட் சிச்சுவேஷன். எல்லா டைம்லையுமே நான் வந்து ஒரு பயங்கரம், அப்போ வந்து ஒரு கில்ட்டி உண்டாகக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான் அந்த திங்கிங் ஃபர்ஸ்ட்னஸ் லோடு அதை போட்டுட்டு தான் நம்ம இந்த செஷனுக்கு வரணுன்றது. என்னன்னா கில்ட்டியாக இருக்காதிங்க எப்பயுமே. நான் வந்து இதெல்லாம் பண்ணல, நான் அடிக்கிறேன்னா அப்போ நான் வந்து ஒரு நல்ல அம்மா கிடையாது, நல்ல அப்பா கிடையாது, நான் ஒரு கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் அப்போ நான் பண்ணுறேன்னா நான் வந்து இப்போ பேரண்டிங்கே கிடையாதா அப்படின்றத சொல்ல வரல. ஸோ இது எல்லாமே நடக்கும். எவ்வளோ கான்சியஸாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து கோவம் வரும், ஒரு கட்டத்தில் நம்ம அடிப்போம். அது ஏன் அப்படின்னா சிஸ்டம் 2 ஃபில் ஆகிடுச்சுன்ற அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அப்போ சிஸ்டம் 2 ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. அப்போ அந்த டைமில் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத டைமில் யார் உங்களை பேக்கப் பண்ண போகிறா? ஆப்வியஸ்லி யுவர் பார்ட்னர் ஆர் யுவர் மாம் ஆர் யுவர் டேட் ஆர் யுவர் ரிலேட்டிவ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை அப்போது எனக்கு கோவம் வருதுன்னா உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது என்ன பண்ணியிருக்கணும், சரி போடா டே உங்கள் அப்பா கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்கார்றா வந்துடுறேன், இல்லை 1 hour வாக்கிங் கூட்டிட்டு போங்க, நான் இந்த வேலையை முடிச்சிடுறேன். அதுக்கு தான் அந்த ஸ்கெடியூல் போடணும். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டீப் ஒர்க் ஸ்கெடியூல். இந்த டைமில் என்னை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த டைமில் நான் வந்து குக்கிங் பண்ணும்போது அவனை எப்படி பார்த்துக்க முடியும்? அப்போ குக்கிங் ஒழுங்காக பண்ண முடியும், இவனையும் ஒழுங்காக பண்ண முடியாது. அப்போது இந்த டைமில் அத்தை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் சமைச்சிடுறேன், ஹஸ்பண்ட் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வந்து படிக்க போகிறேன் இல்லை வேலை செய்ய போகிறேன், இல்லை நான் வேலை செய்யும் போது ஒய்ஃப் பார்த்துக்கணும். அப்போது எல்லாரோடைய ஸ்கெடியூலையும் வந்து மேட்ச் பண்ணி எப்படி நம்ம அவுட்லுக்கில் கேலண்டரில் பிஸினஸை பார்த்துட்டு தான் நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறோமோ தட் சேம் திங். ஜஸ்ட் காப்பி தட் குட் ப்ராக்டிஸ் விச் எவர் வி ஆர் ஃபாலோயிங் இன் த அஃபிஷியல் ஒர்க் இன் டு த பர்சனல் ஒர்க். அதான் சொன்னேன், காப்பீடியில் என்ன இருக்குது, எங்கே ப்ராக்டிஸை பார்த்தாலும் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தாலும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வி நீட் டு ஹேவ் த பாசிட்டிவ் அண்ட் ப்ளசன்ட் அட்மாஸ்பியர். இது இல்லைன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா எந்த டெக்னிக்கும் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ உங்கள் ஒய்ஃப் கிட்ட இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்த்தியாக ஒரு மேரிட்டல் லைஃப் இல்லைன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. 0. நீங்கள் என்ன விதமான ஒரு டெக்னிக்கை நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும், பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன தான் வந்து நீங்கள் சொன்னாலும், இஃப் யூ டோன்ட் ஹாவ் எ ஹெல்த்தி அட்மாஸ்பியர், உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ உங்கள் மாமியார் கிட்டேயோ மாமனார் கிட்டேயோ எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணாமல் உங்களால் பேரண்டிங் பண்ணவே முடியாது. அண்ட் தென் you should enrich yourself. You should
டூ அ குவாலிட்டி டைம் வித் கிட்ஸ். இது நான் சொன்னேன், உங்கள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் எப்படி என்ரிச் பண்ணுறீங்க, ஸோ தட் யூ கேன் கைட் யுவர் கிட். உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு தான் உங்கள் பசங்களை வளர்க்க முடியும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறீங்க, எப்படி நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்க. டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கோல் வச்சா மட்டும் போதாது, அதுக்கு ரியாலிட்டியில் டாக்டர் ஆகணும்னா என்னென்னலாம் படிக்கணும், எப்படி எப்படிலாம் சேர்க்கணும், அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியுதா. அப்போ நான் டியூஷன் சேர்த்து விட்டுறேன், எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, அவர் கைட் பண்ணுவார். இதெல்லாம் லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். அப்போ நான் வந்து டிவியை கட் பண்ணிடுறேன், நான் மொபைல் ஃபோனை கொடுக்க மாட்டேன், அவனை வந்து 14 மணி நேரம் படிக்க வைப்பேன், அதனால அவன் மார்க் அதிகமாக எடுத்து அவன் வந்து டாக்டர் ஆகிடுவான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. திஸ் இஸ் நாட் அ குட் வே ஆஃப் டூயிங் பேரண்டிங். பர்சனல் டைம் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் போகுதா, அவுட்டோர் ப்ளே பண்ணுறாங்களா, ஸ்போர்ட்ஸ் இருக்கா, ஸோ ஸ்போர்ட்ஸில் என்னெல்லாம் கற்றுக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லேர்னிங் ஷுட் பி ஹாலிஸ்டிக் rather than forced academic. சும்மா ஸ்கூலில் சொல்லிட்டாங்க அது இது அந்த டைம் டேபிள், ஸ்கூல் முடித்த உடனே ஈவினிங் வந்து டியூஷன், ஸ்போர்ட்ஸே இல்லை என்ன. எல்லாத்துலேயுமே let them learn through listening, let them learn through playing and music and so on, let them enjoy the life. அது வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அங்கேருந்து என்ன லேர்னிங் இருக்க போகுது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களா, அங்கே தான் உங்களுக்கு என்ரிச்சிங் இருக்குது. இது விளையாடுறதுனால அவனுக்கு என்ன லேர்ன் பண்ண போகிறான் அப்படின்ற அந்த ஐடியா உங்களுக்கு எப்போ வரும், இஃப் யூ என்ரிச் யுவர் செல்ஃப். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகி அப்போ தான் நீங்கள் விளையாட விடுவீங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவு என்ன, 14 மணி நேரம் படித்தாதான் அவனோட லைஃப் உட்படும் அப்படின்ற ஒரு அறிவு வச்சுருந்தீங்கன்னா அவனை விளையாடவே விட மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு என்ரிச்சிங் டைமோட அந்த 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 மீனிங் அங்கே தான் இருக்குது. ஸோ கிவ் கிட்ஸ் சம் ரீசனபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க முன்னாடியே கொடுங்க, சும்மா வந்து பேம்பர் பண்ணாதீங்க. ஸோ அயனிங் த கிளாத்ஸ் அந்த மாதிரி அவங்களோட வேலையை அவங்கள வந்து பண்ண வைங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் பயாஸ் பண்ணாதீங்க. பையனா இப்படி, பொண்ணுனா இப்படி அடக்கமாக இரு, அவனை வாட விடு. இந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. பி ப்ராக்டிக்கல். அண்ட் வீக்கெண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் தி ஃபேமிலி அவுட்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். பேரண்டிங்னா வந்து என் பையனை மட்டும்தான் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ யுவர் கிட் கேன் பி அ குட் லீடர், குட் பாஸ். ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள நர்ச்சர் பண்ணுறதுன்னா வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணணும், சோஷியல் ஸ்கில் வளரணும், பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யுவர் பில்ட் அ ஹெல்த்தி கம்யூனிட்டி. தட்ஸ் தி அஜெண்டா ஆஃப் அ கேள்வி குரூப். And bedtime should be with the music and storytelling. Start the day with the music and end the day with the music. And storytelling is damn important because kids can learn many things and we can convey many things through the kids, through the story. That is again with our creativity. So with this I'm just ending my presentation. So இப்போ நம்ம question session நம்ம போலாம். So if you have any doubts we can take. Yeah.